Hello friends, welcome to English pesa Aasaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வழக்கம் போல சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து புதுசா ஆட் ஆயிருக்காங்க. So thank you very much. நிறைய பேர் வந்து லைக் பண்ணிருந்தீங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. Thank you very much. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி காமிச்சிருந்தீங்க. ஸோ ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ நீங்கள் கேட்ட டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டென்சஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 12 டென்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சாதான் நமக்கு இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த இஸ்ஸு வாஸ் ஆம்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இன்னும் கண்டினியூஸாக நமக்கு அடுத்தடுத்த டென்ஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும். ஹேவ், ஹேட் அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் இது எல்லாமே டென்ஸில் கவர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன டென்ஸ் பார்த்துருக்கோம்? பாஸ்ட் டென்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் ஒரே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்காக தனித்தனியாக நிறைய ஒரு 4-5 வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாசிட்டிவாக பேசுகிறது, அப்புறம் நெகட்டிவாக பேசுகிறது, கேள்வி வாக்கியத்தில் பாசிட்டிவாக கேட்குறது பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் பார்க்க போகிறோம். நெகட்டிவாக எப்படி வந்து கேள்வி கேட்குறது, அது என்ன நெகட்டிவ், பாசிட்டிவ் கேள்வி கேட்குறதுக்கும் நெகட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிட்றானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவன் சாப்பிட்றாங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதை கேள்வியாக கேட்கணும்னா அவன் சாப்பிட்றானா அப்படின்னு கேட்போம். நெகட்டிவாக கேட்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அவன் சாப்பிடலையா அப்படின்னு கேட்போம். அதுதான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவாக கேள்வி கேட்குற கேள்வி வாக்கியம். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் தான் இதில் எழுதி போட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை, வழக்கம் போல் சொல்கிறது தான். ஐ, வி, யூ, தே, நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் அப்படின்னு வந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் போடுவோம். டூ அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். எதுக்காக நம்ம ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுறோம்? பொதுவாக ஆக்சிலரி வெர்ப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் அப்புறம் வந்து இன்ட்ரோகேட்டிவ் கேள்வி கேட்கறதுக்கும் தான் நம்ம அந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இந்த 4 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்ததுன்னா டூ யூஸ் பண்ணுங்கள். ஹீ, ஷீ, இட் அல்லது நேம்ஸ் வந்ததுன்னா டஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்? இந்த வெர்போடு நம்ம என்ன பண்ணுவோம், எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்ப்போம். இப்போது நான் வந்து ஒரு நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுத போகிறோம். அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும் எப்படி அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் படிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அவன் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹீ, அது சப்ஜெக்ட். ஓகே, அதை அப்படியே போட்டுருவீங்க. படிக்கிறான், அடுத்து வெர்பு வரணும். படிக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? ஸ்டடி. ஓகே, ஸ்டடி போட்டுருவீங்க. ஆனால் என்ன பண்ணணும், வெர்போட இந்த ஃபார்மேட் வந்துச்சுன்னா எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்ப்போம். இங்கே லாஸ்ட் ஒயில் முடிஞ்சிருக்கா, மோஸ்ட்லி ஒயில் முடிஞ்சால் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டடிக்கு என்ன பண்ணுவோம், ஐஎஸ் சேர்க்கணும் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ளே அப்படின்னு ஒரு வெர்பு இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்யை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஐஎஸ் சேர்க்க மாட்டீங்க. பிளேஸ் இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அந்த ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அவன் படிக்கிறான், ஹீ ஸ்டடீஸ். ஸ்டடீஸோட ஸ்பெல்லிங் என்ன பண்ணணும், ஒய்யை எடுத்து ஐஎஸ் சேர்ப்போம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து என்ன சென்டென்ஸ், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இதுலேருந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுத போகிறேன். எழுதிடலாமா? அவன் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்டடீஸ் இருக்கா, இதை பிரிப்பீங்க. எப்படி பிரிக்கணும், டஸ் போட்டு பிரிக்கணும். இங்கே நமக்கு ஹீ வந்து சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து டஸ் யூஸ் பண்ணி பிரிக்கிறோம். பிரிச்சிடலாமா? ஸ்டடீஸை பிரிச்சிங்கன்னா டஸ் ப்ளஸ் ஸ்டடி. டஸ்ஸும் ஸ்டடியும் சேர்ந்தது தான் ஸ்டடீஸ். ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு நாட் போடுவோம், அவ்வளோதான். இப்போ இதை மறந்துடுங்க. இந்த டஸ்க்கும் ஸ்டடிக்கு நடுவில் ஒரு நாட் போட்டால் அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் படிக்கவில்லை எழுதலாமா? ஹீ டஸ் நாட் அல்லது டசன்ட் இப்படி எழுதலாம். நீங்கள் டஸ் நாட்னு எழுதலாம். ஹீ டசன்ட் ஸ்டடி. அவன் படிக்கவில்லை. இப்போ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ என்ன பண்ண போறீங்க, நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம்? ஓகே, அவன் படிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி கேட்பீங்க, அவன் படிக்கவில்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவன் படிக்கவில்லையா, அவன் படிக்கலையா அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டசன்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா,
பாசிட்டிவா கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவோம், டஸ்ஸை மட்டும் நம்ம தூக்கி முன்னாடி போடுவோமா, அவன் படிக்கிறானா அப்படின்னு கேட்கறதுக்கு டஸ்ஸை மட்டும் தூக்கி முன்னாடி போடுவீங்க. அவன் படிக்கவில்லையா நெகட்டிவா கேட்கறதுக்கு அந்த டஸ் நாட் இந்த ரெண்டையும் சேர்த்து அப்படியே முன்னாடி போடுறீங்க. ஓகே, doesn't he study, does not he study, அவன் படிக்கவில்லையா. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். அவர்கள் சென்னையிலிருந்து வருகிறார்கள் அப்படின்னு இருக்கு. இது என்ன சென்டென்ஸ், ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அவர்கள் அப்படின்னா என்ன, தே, அதுக்கு இங்கிலீஷ்ல தே. இது வந்து சப்ஜெக்ட். ஓகே, தே போட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும், வெர்பு வரணும் இல்லையா. வெர்பு என்னது, வருகிறார்கள், வர்றதான் வெர்பு. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம். இது கூட எஸ் சேர்க்கணுமா, சேர்க்கக்கூடாது. ஏன், தே அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட், அதுக்கு வந்து வெர்பா அப்படியே தான் போடுவோமே தவிர எஸ்சிஎஸ் எதுவும் சேர்க்க மாட்டோம். தே கம் போட்டிங்க. மிச்சம் என்ன இருக்கு, வேர்டு சென்னையில் இருந்து அப்படின்னு இருக்கு. இந்த இருந்து அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃப்ரம். ஃப்ரம் சென்னை. அவர்கள் சென்னையிலிருந்து வருகிறார்கள், தே கம் ஃப்ரம் சென்னை. அவர்கள் சென்னையிலிருந்து வருகிறார்கள், they come from சென்னை. இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை நெகட்டிவ் எப்படி மாற்றுவீங்க, அவர்கள் சென்னையிலிருந்து வரவில்லை. அடுத்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறீங்க. அதுலேருந்து ஒரு நெகட்டிவ் கேள்வியை நம்ம கேட்கலாம். ஓகே, அவர்கள் சென்னையிலிருந்து வரவில்லை. நெகட்டிவ்க்கு என்ன பண்ணுவீங்க, ஆக்சிலரி வெர்ப் வச்சு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் தே அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆக்சிலரி வெர்ப் என்ன, டூ. டூ வச்சு தான் பிரிக்கணும். டூ வச்சு நீங்கள் இந்த வெர்பு பிரிச்சிங்கன்னா வெரி சிம்பிள். do plus come, do plus come இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கம். இதில் எஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம டூ வச்சு தான் பிரிக்கிறோம். டூ போட்டிங்கன்னா அந்த வெர்பாக எடுத்து அப்படியே போட்டோம். டூ ப்ளஸ் கம், டூ ப்ளஸ் கம் ரெண்டும் சேர்ந்தது கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெகட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ரெண்டு கண்டில் ஒரு நாட் போடுவோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், தே அப்படியே போடுறீங்க, அந்த கம் மறந்துடுங்க, அதை பிரிச்சாச்சு. இந்த டூவுக்கும் கம்முக்கெல்லாம் ஒரு நாட் போடுங்க. ஓகே, தே do not come. do not இப்படி, don't இது வந்து don't இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னா do not இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். இந்த டூ கடையில் ஒரு நாட் போடுவோமா, அந்த do notன்னு நீங்கள் எழுதலாம். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் don't அப்படின்னு எழுதலாம். நான் வந்து ஷார்ட்டாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். they don't அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, they don't come, அதை அப்படி போடுங்க. சென்னையிலிருந்து அப்படின்னா from சென்னை. they do not come from சென்னைனாலும் சொல்லலாம். they don't come from சென்னை அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், நெகட்டிவா ஒரு கேள்வி கேட்க போறேன். அது என்ன நெகட்டிவ் கேள்வி, அவர்கள் சென்னையிலிருந்து வரவில்லையா அப்படின்னு நீங்க கேட்கணும். ஓகே, அவர்கள் சென்னையில் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவாக கேள்வி கேட்குறதா இருந்தால் அந்த டூ இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் தூக்கி முன்னாடி போடுவீங்க. இப்போ நெகட்டிவ்க்கு என்ன பண்ணணும், அதோட நாட் சேர்த்துருக்கோமா, இந்த டோன்ட் அதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுற வேண்டியதான், இந்த தேக்கு முன்னாடி. அவ்வளோதான் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் எழுதலாமா. டோன்ட் தே, டோன்ட் முன்னாடி வந்துருச்சு, அதுக்கப்புறம் தே போட்டிங்க, அப்புறம் கம் ஃப்ரம் சென்னை அப்படி போட்டுருங்க. ஆனால் கொஸ்டின் மார்க் போடணும், கேள்வி கேட்கறது கடைசி. டோன்ட் தே கம் ஃப்ரம் சென்னை, அவர்கள் சென்னையிலிருந்து வரவில்லையா. டோன்ட் அப்படிங்கிறது ஒன்று தான், டூ நாட் அப்படிங்கிறது ஒன்று தான். ஓகே, டூவை நாட்டையும் சேர்த்தா தான் நம்ம டோன்ட்னு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, டோன்ட் தே கம் ஃப்ரம் சென்னை, அவர்கள் சென்னையிலேருந்து வரவில்லையா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருந்தது பார்த்தீங்களா. வெரி வெரி சிம்பிள். ஒன்றும் இதில் வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலையே கிடையாது.
ஓகே, இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சென்டென்ஸாக வந்து சொல்லித்தாங்க, அதே மாதிரி வெர்பு வந்து வேறு வெர்பு வந்து நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஃபார்மெட் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் செஷனில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் நிறைய வெர்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய புது சென்டென்ஸ், ஒரு லென்த்தியான சென்டென்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் தான் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியும். அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேளுங்க. ஓகே, சாப்பிட்டியா அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நீ சாப்பிடுவியா அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசென்ட்ல எப்படி கேட்பீங்க? நீ சாப்பிட்றியா, டு யூ ஈட் அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் பெரிய சென்டென்ஸும் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ கண்டினியூஸாக நீங்கள் எழுதி கூட சில சென்டென்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் என்றைக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வெர்ப் கற்றுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நிறைய வெர்ப் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நெட்டில் வந்து நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் பிடிஎஃப் ஃபைலும் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு வந்து எது கரெக்டாக நிறைய வெர்ப் இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அந்த லிங்க் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் சொன்னதை மறந்துடாதீங்க, ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு தப்பாக கூட இருக்கலாம், நம்ம சொல்லித்தரது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம படித்த மாதிரி இருக்கும், ஆனால் நாளைக்கு மறந்துடும். இந்த ஃபார்மேட் வந்து சின்ன வித்தியாசம்தான். இங்கே பார்த்தீங்களா, அவன் சென்னையிலிருந்து வருகிறான் அப்படின்னு சொல்கிறேன். வருகிறான், அதுதான் நீங்கள் கவனிக்கணும். அது ப்ரெசன்ட் டென்ஸ். அவன் சென்னையிலிருந்து வந்தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். வருகிறான், வந்தான். வருகிறான்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், வந்தான்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வருவான் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம முதல்ல நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதே மாதிரி நிறைய வேர்ட் நீங்கள் எழுதுங்க, பேசுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்குது WH கொஸ்டினுக்கு. அது முடிச்சிடுறோம். நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 3 டென்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் தனியாக வந்து நான் அடுத்து வரும்போது நான் உங்களுக்கு அடுத்த செஷன்ஸ் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ்க்கு தனியாக நிறைய நம்ம சென்டென்சஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.